கர்மா ரசிகர்களுக்கு என்னோட பணிவான நமஸ்காரம். இந்த வீடியோ ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம். அதாவது இன்றைக்கி அண்ட் நாளைக்கு நவம்பர் 27, 28 சாட்டர்டே சண்டே எபிசோட் 29 and 30 இதை பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. அது எப்படின்னா, இப்போ ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயின் போயின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு முக்கியமான ஜங்ஷனில் நிற்கும். ஏன்னா அவ்வளோ வேகமாக ஒரு ஜங்ஷனில் நின்று எதுக்காகன்னா எல்லாரோட சௌரியத்துக்காகவும், அதாவது தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம், டிஃபன் சாப்பிட்றோம், அந்த மாதிரி கேன்டீனுக்கு போய் சாப்பிட்றோம், இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ 28 எபிசோட் இது வரைக்கும் இது அப்லோட் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் அதுக்கு ரொம்ப பெரிய ஆதரவு, எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 28வது எபிசோடில் அந்த வெங்குட்டு பாடினது, அதாவது நிரஞ்சன் சந்திரசேகர் அவன் பேர். அவன் நடிக்கிறான், நல்ல பாடகன் வேறு. அது தெரிஞ்சதும் அவனை ஒரு பாட்டு பாட சொல்லி அதை ஒரு சீனாக பண்ணினா உங்களுக்கு நீங்கள் பார்த்தேன். அதாவது அவ்வளவு ப்ரைஸ்னால் அவ்வளோ ப்ரைஸ் அவனுக்கு, அவ்வளோ பிரமாதமான வாய்ஸு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் த என்டையர் டீம். அதாவது இந்த டீமில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவனை ரொம்ப இது பண்ணான், அப்ரிஷியேட் பண்ணினா. அது ரொம்ப அஃப்கோர்ஸ் ஆல் செட் அண்ட் டன் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பாராட்டு தானே. தட் இஸ் த ஹையஸ்ட் அவார்ட் ஒன் கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. இப்போ என்னன்னா, இந்த 29 and 30 எபிசோடு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கேப்சூல் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நடந்தது. அதுக்கு காரணம் இருக்குது. அதான் இந்த மழையெல்லாம் காரணமாக எங்களோட ஷூட்டிங்லாம் டோட்டலாக டிஸ்டர்ப்ட் ஆகிடுது. நான் எப்படி பண்ணுறேன்னா, ஒரு தடவை போனேன்னா அந்த மாதத்துக்கு உண்டானதை ஷூட் பண்ணிட்டு வருவேன். கோனேரி ராஜபுரத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, லோக்கலாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த தடவை அந்த ஷூட்டிங்லாம் பண்ண முடியாததுனால அந்த எபிசோட் இந்த 2 எபிசோட் கொஞ்சம் என்னால் ரெடி பண்ண முடியல. அதுக்காக ப்ளீஸ் பேர் வித் மீ. அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் புதுசாக பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அதில் நிறைய பேர் சார் எங்களுக்கு ஆர்டராக வர மாட்டேங்கிறது சார், யூடியூப்பில் திடீர்னு 8வது எபிசோடு வருது, அப்புறம் 14வது எபிசோடு வருது, எங்களுக்கு பார்க்க முடியலன்னா. ஸோ அவளுக்கு இந்த மேகசின்லலாம் முன்னாடி வரும் தெரியுமா, கல்கி விகடன்லாம் முன்கதை சுருக்கம் அப்படின்னு, அதான் இது வரைக்கும் நடந்தது. ஸோ திடீர்னு படிக்க ஆரம்பிக்கிறவளுக்கு கதை என்னன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது சாட்டர்டே 27th நவம்பர் அண்ட் சண்டே 28th நவம்பர், இந்த 2 நாளைக்கு ஒரு half an hour கேப்சூலாக இது வரைக்கும் நடந்ததை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் ஷுர் தட் இதுவும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கேன். ஐ எம் ஷுர் தட் ஆல் ஆஃப் யூ வில் பேர் வித் மீ அண்ட் வாட்ஸ் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட்டு இதுலேருந்து அதாவது 4ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் கண்டினியூஷன் ஆஃப் த ஸ்டோரி நடக்கும். இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் வரும். அதுவும் நிறைய பேர் ருக்கு பாட்டியை தேடிட்டு இருக்கா. அண்ட் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக், அதாவது 4, 5 தேதியிலையோ இல்லை 11, 12 தேதியிலையோ ருக்கு பாட்டி வில் பி இன்ட்ரடியூஸ்ட். நாட் ஓன்லி தட், நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பெரியவா விஜயம் டு சோமசேகர கணபாடிகள்ஸ் ஹவுஸ், அதுவும் அடுத்த எபிசோடில் வந்துடும். ஸோ ஒன்ஸ் அகெயின் எனக்காக நேரம் ஒதுக்கி பார்க்கறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சந்தானம் இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்துமே இருந்த சந்தனம் கொஞ்சம் கோணலாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஷோ, உனக்கு சந்தானம்னு பேர் வச்சதுக்கு பதிலாக சந்தனம்னு பேர் வச்சிருக்கலாம். எப்போ பார் சந்தனத்தை குழச்சி இட்டுண்டு கண்ணாடியில் அழகு பார்த்துட்டு, நானும் இந்த ஆற்றுக்கு வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைடா. நீங்கள் இந்த ஆற்றுக்கு வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் இந்த ஆற்றை விட்டு போகிறதா இல்லை. ஏன் போகணுன்றேன்? நான் இந்த ஆற்றுல இருக்கிறதால தான் இந்த அகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஆற்றுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மேய்க்கிறதுக்கே ஏன் பாடு ஓம்பாடுன்னு இருக்கு. இதில் மாமா வேற நித்தியத்துக்கும் என் பொறுப்புகளை அதிகரிச்சுட்டே போகிறார். இப்போ கூட பாரு,
இந்த ஹோமத்தை முழுமையாக நடத்த வேண்டிய பொறுப்பு ஒன்று தான் சேஷுன்னு என் தள்ள கட்டிட்டார். அப்பா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான். நீங்களா வழியே போய் கேட்டிருப்பேன். வேறு வழி இல்லைன்னு அப்பாவும் சம்மதம் சொல்லியிருப்பா. இப்போ இந்த ஆராய்ச்சி தேவையா? அப்பா வரத்துக்குள்ள ஹோமத்தில் வந்து கலந்துக்கோ. அடுத்தது அவனை கலப்பணும். சிவராமா, சிவராமா, என்னடா பார்த்து வரப்படாதா? அதே திருப்பி நானும் கேட்கலாம். இதை பாரு, ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்கப்படாது. ஒவ்வொருத்தரையும் தயார் பண்ணி அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறதுக்குள்ள நேக்கு தாவு தீந்துரும் போல் இருக்கு. நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் எங்க பொறுப்பு எங்களுக்கு தெரியும். உங்க பிரதாபத்தை பத்தி பிரஸ்தாபிக்க வேண்டாம், வழி விடுங்க. அது எப்படிடா? அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளே அவ்வளோ ஒத்துமை, அதுவும் என்ன மட்டம் தட்டுறதுல? அத்திம்பேர், இந்த தலைமுறையில அண்ணா தம்பி எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா அந்யோன்யமா இருக்கும். வரப்போற தலைமுறை எப்படி இருக்குமோ? ஏன் குடும்பி இப்படி சண்டையா கூட இருக்கலாம். குடுமி பிடி சண்டையா? குடுமியே இருக்காதுடா. போயிட்டானா? லோச்சா, அடுப்பு பத்த வச்சிட்டியா? நானும் உங்க கூட கூட மாட ஒத்தாசையா இருக்கலான்னு பார்த்தா இவனை விட்டு எழுந்திருக்கவே முடியல. அடடடடே, நாங்க என்னடா இத்தனை பேர் தங்கம்? இருக்குமே, நாங்க பாத்துக்க மாட்டோமா? நீ குழந்தைய மட்டும் கவனிச்சுண்டா போறோம். அடடே, முழிச்சுட்டானா? 2 குழந்தைகளும் அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எது யாருன்னே தெரிய மாட்டேங்கிறது. சில சமயம் எனக்கே அந்த சந்தேகம் வந்துடுறது. இவன் குடிக்கிற பாலையும் போடுற சத்தத்தையும் வச்சுதான் இவன் லக்ஷ்மணன்னு அடையாளம் கண்டுக்க வேண்டியிருக்கு. சரி சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. பாத்துக்கோ. சரி 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 சரி, தூங்கு தூங்கு தூங்கு. ஜூ ஜூ ஜூ, அழப்படாது. தூங்கு 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 தூங்கு. ஏண்டி காமோ, அரிசியில் அப்புறமா கல்ல பொறுக்கலாம், சத்த தேங்காய் துருவி குடுறி. ஏண்டி அவையும் பாலமணியை பத்தி அப்பாக்கு தெரியுமோ? எது அவ காத்தால தூரமானது தானே, என் ஆத்துக்கார்ட்ட சொல்லியிருக்கேன். உன் ஆத்துக்காரர்கிட்ட சொன்னாதான் அது உலகம் முழுக்க பரவிடுமே. அப்படி போட்டேன்னா நீ தேங்காய் துருவு. ஆமா, இந்த ருக்கு எங்க போய் தொலைஞ்சா? என்கிட்ட கேட்டா எங்கேயும் தொலைஞ்சு போகல. உங்க சீமந்த புத்திரன் பின்கட்ல உட்காந்து நன்னா மண்ல விளையாடிட்டு இருந்தான். அவனை தர தர தரன்னு இழுத்துன்னு வந்தேன். இந்தாடா இப்படி உட்காரு. பாலாமணி கொல்லை பக்கத்துல உட்காந்துன்னு கண்ணை கசக்கிட்டு இருந்தா. அவளுக்கு சமாதானம் சொல்லணுமோனோ? தேங்காய் 2 மூடி போறாது, இன்னும் துருவிக்கோ. அதனால தள்ளி நின்னு சமாதானப்படுத்திட்டு வந்தேன். ரசத்துல உப்பு போட்டாச்சோ? ஆமா, ரசத்துல உப்பு போட்டாச்சா, பாயசத்துல வெல்லம் போட்டாச்சா? நன்னா வக்கனையா கேள்வி கேளு. அரிசியில இன்னும் கல்லே பொறுக்கல. அதுக்கு தானே வந்துட்டு இருக்கேன். அவளை ஏண்டி ஏதாவது சொல்லிட்டே இருக்க? அவளால முடிஞ்சதை பண்ணின்னு தானடி இருக்கா. உப்பு போடுறீங்களா? போடுங்க போடுங்க. அவளை நான் ஒன்னும் சொல்லலடிமா. என் வாய் வேற சும்மாவே இருக்காது, ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கும். ஆச்சு, சாஸ்திரிகள் வந்துடுவா. போட்டது போட்டபடி இருக்கு. எல்லாரும் அவாவா வேலைய கவனிப்போம். 1000 தான் சொல்லு, நாம எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்கறச்ச போன வருஷம் நம்ம பாத்துல சந்தான கோபால ஹோமம் நடந்ததே, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்பா வந்துட்டு இருக்கா, அப்பா வந்துட்டு இருக்கா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஏன் நிக்கிறீர்கள்? எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. என்ன அம்புஜம் அல்ல? கை குழந்தை இருக்கு இல்லையா, அதனால பின்னாடியே உட்காந்துட்டு இருக்கா. நான் கூப்பிடுறேன். மன்னி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சிரமப்படுத்தாத அவளை. ஏன் அங்கேயே நின்னுண்டு? கிட்ட வாங்க. ராமசுபு இல்லையா? அவன் என்னைக்கு வந்திருக்கான் இன்னைக்கு வரத்துக்கு? அவனுக்காக காத்துட்டு இருக்கிறது வியர்த்தம். சரி சரி சரி. நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டியா இந்த குடும்பத்தையே காத்து ரட்சிக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட படம் எங்க? நம்ம ஆத்துல எந்த ஹோமமா இருந்தாலும் அவர் தானே பிரதானமா இருப்பார். அது நீங்க வந்து சொல்லி அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலான்னு தான் காத்துட்டு இருக்கேன். மழுப்பத மறந்துட்டேன்னு சொல்லும்.
இந்த ஹோமம் எதுக்காக யாருக்காக அப்படின்னு பலதரப்பட்ட சந்தேகங்கள் எல்லார் மனசுலையும் ஓடின்னு இருக்குன்னு தெரியும். எல்லாரும் கூடி கூடி பேசின்னு இருக்கேன்னு தெரியும். ஒரு சில விஷயங்களை எல்லாருக்கும் தெரிவிக்கிறது நல்லது, ஒரு சில விஷயங்களை தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ இந்த ஹோமம் நடக்கிறதுக்கான காரணம் ரெண்டாவது வகையை சேர்ந்தது. இந்த சோமசேகர கணபாடிகள் வாயிலிருந்து வர வார்த்தை சத்திய வாக்காத்தான் இருக்கும். அதை மீறி நான் என்றைக்குமே செயல்பட்டது இல்லை. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அத்யைவா மரணமஸ்து யுகாந்தரேவா நியாயாத் பதாத் பிரவிச்சலந்தி பதம்ன தீராக. ராமச்சந்திர பிரபு, நீதான்ப்பா எல்லாரையும் காத்து ரட்சிக்கணும். எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். என்ன எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படி தானே நடக்கும். எல்லாம் அவா கர்மா. நான் இப்போ சொன்னதோட சாராம்சம் என்னன்னா, சொல்லுங்க. நம்மளோட செயல்களுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் வரும். நல்லது பண்ணினா நல்லது, கெட்டது பண்ணினா கெட்டது. நம்ம மனநிலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நல்ல பலன் கிடைச்சா நல்ல செயல், கெட்ட பலன் கிடைச்சா கெட்ட செயல்னு தோணும். ஆனால் புத்திசாலிகள் இந்த சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் நன்னா அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குவா. அதனாலேயே பொதுவாக அவளுடைய செயல்கள் எல்லாமே நல்ல பலனை தான் கொடுக்கும். ஸ்ரீ குருபியோ. என்னடி இருக்கும் என்னையே பார்த்துட்டு இருக்க? உங்களை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல வேதனைப்படுறதான்னு நீக்கு தெரியல. நீ என்னென்னமோ சொல்ற, நீக்கு ஒன்னும் புரியல. இப்படி சுத்தி முத்தி என்ன நடக்கிறதுன்னு தெரியாம வெகுளியா இருக்கலே, அதை தான் சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பட்டணத்துக்கு போயிடுங்க. எனக்கும் ஆசையா தாண்டி இருக்கு, ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். ஆனா ஒண்ணு மட்டும் தீர்மானமா சொல்றேன், நீங்க இந்த ஆத்திலே இருந்தேன்னா உங்க குழந்தைகளுக்கு, அதுவும் லக்ஷ்மணனுக்கு ஏதாவது பாதகம் ஏற்படலாம். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களே, இதே ஆத்துல இல்லாம இதே அக்ரஹாரத்துல வேறொரு ஆத்துக்கு ஜாக மாறிடுங்களே. அப்போ அப்பா பார்வையில இருந்த மாதிரியும் ஆச்சு, விலகி இருந்த மாதிரியும் ஆச்சு. ஆத்து புண்ணா இருந்தாலும் மாட்டு புண்ணா இருந்தாலும் எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. இருந்தாலும் உனக்கே தெரியும், உன் மேலே எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் உண்டு. என்னோட காலம் முடிகிற வரைக்கும் நீ இந்த ஆற்றை விட்டு விலகுனங்கிற எண்ணத்தை அடியோட விலக்கிடு. சரிப்பா, என்ன ஆனாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் இந்த ஆற்றை விட்டு போக மாட்டேன். இது எங்க அப்பா மேல சத்தியம். மாதம் மாதம் இங்கே வர்ற, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுற, ஒரு 10 நிமிஷம் உங்கள் அப்பா படத்தையே பார்த்துட்டுருக்க, அங்கேருந்து வந்துடுற. 9 மாதமாக இதான் நடந்துட்டுருக்கு. இன்னும் 3 மாசம் இருக்கு நான் எடுத்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு. அப்பாவோட வருஷாத்திகத்துக்குள்ள என் சபதம் நிறைவேறும். கனபாடிகளோட மானம், மரியாதை, கீர்த்தி, அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாம் எரிஞ்சு கரிஞ்சு தீஞ்சி சாம்பலாக போறது. அதுக்கப்புறம் வாழவே கூடாதுங்கிற முடிவுக்கு அந்த வேத சிரோர்மணி ஸ்ரீகண்டபுர பாலூர் ஸ்ரீமான் சோமசேகர கணபாடிகள் வந்துடுவார். இத அரங்கேற்றம் பண்ண போறது கணபாடிகளோட கடைசி பிள்ளை வெங்குட்டு.
கவலைப்படாதீங்க. இனிமே உங்களை யாரும் கேலியோ கிண்டலோ பண்ண மாட்டா. அதுக்கு இந்த ருக்கு அனுமதிக்க மாட்டா. எல்லாரும் உங்களை மதிக்கிற மாதிரி மாத்த போறா. உன்னால அது பண்ண முடியுமா? அதுக்கு தானே உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். பரிபூர்ணமா மாத்தி காட்டுறேன். ஒரு புது மனுஷரா புது பொலிவோட பவனி வரப்போறேன். எங்க எல்லாரும்? அது வந்து வெங்கட்டு கணபாடிகள், வெங்கட்ராம கணபாடிகள். இனிமே அப்படிதான் கூப்பிடணும், புரிஞ்சதா? வளவலன்னு பேசிட்டு இருக்காத. உன்னோட தகுடு தத்தெல்லாம் இங்க செல்லாது. நான் சொல்றத காதுல வாங்கிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். இது எல்லாருக்கும் பொருந்தும். நினைச்சு பார்க்கவே ரொம்ப ரம்மியமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல நான் சொன்ன மாதிரி செய்யணும். செய்வேளா? முதலாவது, இந்த ஆத்துல யாருக்கும் எடுபடி வேலை செய்யக்கூடாது. நான் எடுபடி இல்லை, இந்த ஆத்துல வேலைக்காரன் இல்லைன்னு தைரியமா முகத்தை பார்த்து சொல்லணும். சொல்வேளா? எங்க சொல்லுங்கோ பாப்போம். நான் வேலைக்காரன் இல்ல, எடுபடி இல்ல. அப்பாவை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்கு. இப்போ புரிஞ்சுதா உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு? அவரை என் அப்பான்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. உங்க அப்பா ஊர் முன்னாடி அவமானப்பட்டார். எங்க அப்பா நம்பாத்துல இருக்கிறவங்க முன்னாடி தலகுனிய போறார். அதை நடத்தி காட்ட போறது ருக்குவோட ஆத்துக்காரர் வெங்கட்ராமன்கிற வெங்கடு. சுகமத்தியே ஸ்திதம் துக்கம், துக்கமத்தியே ஸ்திதம் சுகம், துவயமன்யோ அந்நிய சம்யுக்தம், புரோச்சதே ஜல பங்கவத். நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் துக்கம் வருதும், அதே மாதிரி ரொம்ப துக்ககரமாக இருக்கிற சமயத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வோ செய்தியோ வருது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அதாவது தண்ணியும் மண்ணும் கலந்த சேரு மாதிரி ஆயிடும். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா இந்த மாதிரி உடைஞ்சு போய் ஒதுங்கி இருந்ததே கிடையாது. அந்த கம்பீரமே இழந்த மாதிரி தோன்றுது. அதை நினைச்சாலே துக்கம் தொண்டை அடைக்கிறது. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனா என் மனசுல இருக்கிறத என்னால சொல்லாம இருக்க முடியாது. அப்பா தன் மனசுல ஏகத்துக்கு பூட்டி வச்சுட்டு இருக்கார், ஏக்கத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்கார். பலவிதமான ஏமாற்றங்கள். வேணும்னே நெய்வேத்தியத்தை தான் கொண்டு வந்து வைக்கிறது, பின்கட்டில் உட்காந்து அழிச்சாட்டியம் பண்றது. வேஷம், எல்லாம் வேஷம், மனசு பூரா விஷம். ருக்கு பண்ற சில காரியங்கள் அறியாமையால பண்றாளா இல்ல அறிஞ்சுதான் பண்றாளான்னு எனக்கு தெரியல. இதுல தெரியறதுக்கும் புரியறதுக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம குடும்பத்தை பிளவு பண்றதுக்குன்னே உள்ள புகுந்திருக்கா அந்த லங்கினி. இந்த பாரு, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதும் பேசப்படாது. இங்க பாருங்க, எனக்கு நான் என்ன வாய் கொஞ்சம் புளிச்சதோ மாங்காய் சரி, புளிச்சதும் சரி, பேசல. சரி, கோபத்துல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நீ அப்பாக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணமே அவதான். என்னமோ அவளையே சல்லில தூக்கி வச்சு வேண்டாம். என்ன சத்தங்க? என்ன சத்தாங்க? என்ன ஒரே சத்தம்? உன்னை பத்தி ஒருத்தர் ஒன்னும் பேசல.
ஆமாமா, உன்னை பத்தி இல்ல, நீ போய் படுத்துக்கோ. ஆத்துக்குள்ள பூனை நுழையிறது அபசகுனம்னு சொல்லுவா. சரி, பாலை கொடுத்தா குடிச்சிட்டு போயிடும்னு பார்த்தா இந்த பூனையும் பாலை குடிக்குமாங்கிற மாதிரி குடிக்காம வளைய வளைய வந்துட்டு இருக்கு. எப்படி விரட்டுறதுன்னு புரியல. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வேற பூனைய விரட்ட போறீங்களா? இந்த பூனை மற்றவாளை விரட்டிட்டு இந்த ஆத்தியை ஆள போறது கூடிய சீக்கிரம். பொதுவாக கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்கள் புக்காத்துக்கு போயிடுவா. ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணங்கள் நீ இங்கேயே இருக்கும்படியான சூழ்நிலை. எதுக்காக சொல்ல வரேன்னா, எப்போவுமே பொம்மநாட்டிகள் குரல் அடுப்பங்கரையை தாண்டி வராது, பின்கட்டோடைய நின்றுடும். நேற்று ராத்திரி அதையும் தாண்டி ஏன் காது வரைக்கும் உங்கள் எல்லாருடைய சம்பாஷணையும் குரலும் சரி. இல்லப்பா, நான் வந்து மூத்தவாளாக இருக்கிற நாம தான் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரணைன்னதும் சரணாகதி அடையணுங்கிறது கிடையாது. உடனே அவசத்தையே நான் மட்டுங்கிற நினைப்பும் வர வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவா நாம தான் அவளை பக்குவமாக கையாளணும். ஆத்துக்கு மூத்தவ நீ, அதனால அந்த நிதானம் உனக்கு தான் முக்கியமாக தேவை. ஒரு பயிரை பிடுங்கி வேறு இடத்துல நடும்போது அது அந்த மண்ணை பிடிச்சுண்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரி சுதாரிச்சுண்டு வேர் பிடிச்சி வளர்றதுக்கே நாளாகும். அதே மாதிரி எப்போவுமே பிறந்தாத்துலேருந்து புக்காத்துக்கு வந்த வாழ்க்கை என்னதான் நம்ம அந்யோன்யமாக அன்பாக இருந்தாலும் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை இன்னும் பெருசாக்காம சுருக்கிறதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும். அது உன்னோட பொறுப்பு, உன்னோட கடமையும் கூட. நாத்தனார் முடிச்சு போட சொல்றதே நான் இருக்கேன் உனக்குன்னு உறவை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காகத்தான். மறக்கவும் மன்னிக்கவும் நாம முதல்ல முன் வரணும். இதெல்லாம் எங்களுக்கு மட்டும்தானா, அவளுக்கு இல்லையான்லாம் கேட்கப்படாது. அதனால இதுக்கப்புறமும் ருக்கோவை பற்றி தேவையில்லாத தர்க்கமோ சர்ச்சையோ இருக்க வேண்டாங்கிறது என்னோட அபிப்பிராயம். என்னோட வேண்டுகோள்னு கூட நீ இதை எடுத்துக்கலாம். என்னப்பா இது, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன். எல்லாரும் பெரியவாள் ஆயிட்டீங்களே. இது என்னோட அபிலாஷை அப்படின்னு கூட எடுத்துக்கோ. எங்கடா போறாங்க? வெங்கட்டோ, வெங்கட்டோ, வெங்கட்டோ நில்லுடா. என்ன நீ கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதில் வேலையா? அப்பா அங்கே நின்றுட்டு இருக்கா, பார்த்துட்டும் நிற்காம போயிட்டே இருக்க. நிற்கணும்னு எனக்கு தோணலை. என்னடா பேச்சு ஒரு மாதிரி இருக்கு? எல்லாமே மாறின்னு இருக்கு. பல உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்கே எந்த சம்பாஷணையும் வேண்டாம், மற்றதை ஆற்றுல பார்த்துக்கலாம். டேய் டேய், ராமசுப்பு, உன்னை நான் எதுக்காக வர சொன்னேன்? என்ன நடக்கிறது இங்க? செத்த நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப வீராப்பா பேசினேன், மரம் மாதிரி நிற்கிற. இப்போ என்ன வாயில கொழுக்கட்டையை அடக்கி வச்சுட்டு இருக்க? கேட்குறாளோ சொல்லு. என்ன இலங்கட்டோ, என்னாச்சு உனக்கு? உன்னோட மனநிலை எனக்கு புரியுறது. ஏதோ ஒரு எரிச்சல், கோபம், ஆத்திரம். சின்ன குழந்தைடா நீ. அதான் சின்ன குழந்தைன்னு எல்லாருமே என்ன குழந்தையாவே நடத்தின்னு இருக்கா. எனக்கும் வயசாயிடுத்து. மற்றவாளுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணிக்காத. நான் எதுவும் கற்பனை பண்ணிக்கல. என்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு நன்னா தெரியும்.
என்னடா என்னமோ எல்லாம் கரை கண்டவ மாதிரி பேசுற? வயல்வெளியில் நாங்கள் வந்துட்டு இருந்தப்போ ரொம்ப அலட்சியமாக போனேன். என்ன போக்கு அது? சேஷு, பாவம் ருக்கு, அவ அப்பா அநியாயமா உயிரை போக்கின்ட்டா. அது எதனால, யாராலன்னு எனக்கு நன்னா தெரியும். நாக்காடிக்கு பேசுகிறா, பெரிய பிராங்கன் மாதிரி பேசுகிற. இப்படிலாம் பேச உனக்கு யார் கற்றுக் கொடுத்தது? இங்க பாருங்கோ, என் ஆத்துக்காரர் பத்தி யாரா ஏதாவது சொன்னேன்னா என்னால் பொறுத்துன்னு இருக்க முடியாது. உன் ஆத்துக்காரரா இருந்தாலும் அவன் இந்த ஆத்து கடைக்குட்டி. எத்தனை வயசானாலும் அவனை கண்டிக்கிறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் எங்களுக்கு சகல உரிமையும் உண்டு. அதுக்காக ஒரு 4 நாள் கேட்டா அதுக்கு 10 கேள்வியா கேட்பேள். அது இந்த ஆத்து வழக்கம். கால்னாவா இருந்தாலும் கணக்கா இருப்போம். இது கணக்கு பாக்குற மாதிரி தெரியல, சந்தேகப்படுற மாதிரி தான் தெரியறது. இங்க பாருங்க, பொம்மநாட்டிகள் கொஞ்சம் பேசாம இருங்க. என்னது இது? கூடத்துல வந்து எல்லாரும் கூடி கூடி பேசிட்டு எந்த ஆத்திலும் இல்லாத புது பழக்கமானா இருக்கு. பழக்க வழக்கம்ல அவாவா ஏற்படுத்திக்கிறது தான். பொம்நாட்டிகள் கூடத்துக்கு வரக்கூடாதுன்னா வீட்டுல இருக்கிற பெரியவா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். பிற்காலத்துல எல்லாரும் சரி சமமா உட்காந்து பேசுற அளவுக்கு மாறிடும். அதுக்கு இதுவே ஆரம்பமா இருந்துட்டு போட்டுமே. அப்பாதான் ஆத்துல எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடான சுதந்திரம் கொடுத்திருக்காரோன்னு. கட்டுப்பாடு அது ரொம்ப முக்கியம். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இதுவும் அடங்குறது. தன்னோட அபிப்பிராயத்தை வெளிப்படையா எல்லாருக்கிட்டையும் சொல்லுறது. அந்த மாதிரி புது பழக்கத்தை ஏற்படுத்திண்டு அவ இஷ்டத்துக்கும் சௌகரியத்துக்கும் தகுந்த மாதிரி இருக்கணும்னா அவளுக்கு தகுந்த மாதிரி தனியா ஒரு பார்த்துட்டு இருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெங்கட்டு தான். நீ தானடா ஆரம்பிச்சு வச்ச. இத்தனை நாள் பேசாம தானே இருந்த, சாதுவா தானே இருந்த. அதுக்கு காரணம் இத்தனை நாள் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா ருக்கு வந்ததுல இருந்து எனக்கு பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. இவர் கனபாடிகளே இல்ல. இவர் ஒரு அப்பாவியோட உயிரை பலி வாங்கினவர். நாக்குல நரம் இல்லாம பேசாத. தொலைச்சிடுவன் தொலைச்சு. இந்த மாதிரி விகல்பமான என்ன இருக்கிறவன் இந்த ஆத்துல ஏடா இருக்கணும்? இன்னைக்கு இந்த ஆத்த விட்டு போ. இங்க பாருடா, உனக்கு பிரிஞ்சு போகணும்னா தாராளமா பிரிஞ்சு போகலாம். அதுக்காக இந்த குடும்பத்தை பிரிச்சிடாதீங்கோ. அக்கா, இதுதான் உங்க மனசுல இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எங்க 2 பேரையும் ஆக விடாம பண்ண பாக்குறேன். டேய் வெங்கட்டு, யார ஆக விடாம பண்றது? இதுக்கு மேல இதை பிரஸ்தாபிக்க விரும்பல. யாருக்கும் நாங்க பாரமா இருக்கவும் விரும்பல. தனியா போறதுன்னா என்ன அர்த்தம்? தனியா போறதுன்னா எல்லாத்தையும் பிரிச்சு கொடு. பெரியவாளுக்கு இருக்க மரியாதை. அச்சச்சோ, அப்பா. முல்ல எழுந்துடுறா. இதுதான் கணபதி அக்ரஹாரம். அதுதான் பிரசித்தி பெற்ற மகா கணபதி கோயில். இதுக்கு மூலகாரனார் ராமசாமி வாத்தியாருங்கிறவர். அவர் தான் இந்த கோயிலை புனருத்தாரணம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு இது உலக பிரசித்தியான கோயில். வா, அக்ரஹாரத்துக்குள்ளே போகலாம். சரி வாங்கோ. நீங்க யாரை பார்க்கணும்? இங்க ருக்கு பாட்டின்னு. ருக்கு பாட்டின்னு யாரும் இல்லையே, சாலாட்சி பாட்டின்னு. அதேதான், அவதான் சாலாட்சி பாட்டியை தான் பார்க்க வந்திருக்கோம். நீங்க இதுக்கு முன்னாடி ருக்கு பாட்டின்னு சொன்னேன். சாலாட்சி பாட்டின்னு தான் சொல்ல வந்தா வாயில ருக்கு பாட்டின்னு வந்துடுது. பாட்டி 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 பாட்டி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்கா. யாரு? பாலூர்ல இருந்து வந்திருக்கா. யாரோ ருக்கு பாட்டியா. அவளை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கணுமா? உனக்கு ஏதாவது தெரியுமா பாட்டி?
ருக்கு பாட்டியா? எந்த ருக்கு பாட்டி? எங்க இருந்து வந்திருக்காளா? அவள்கிட்ட ருக்கு பாட்டிய பத்தி தெரியுமான்னு கேளுங்கோ. அவ பல வருஷங்களுக்கு முன்னாடி பாலூர் அக்ரஹாரத்துல இருந்திருக்கா. பாலூர் அக்ரஹாரமா? எந்த வருஷம்? தெரிஞ்ச மாதிரி இருக்கு. ஓஹோ, அந்த வாழ்ட்ட கொஞ்சம் விவரம் கேளு. என்னது பாட்டி? எந்த வருஷம்னு கேளு. சரி சரி. 1934 இல்ல 35 இருக்கும். 1934 35. 34 35 பாட்டி, நான் சொல்றது காதுல விழறதா? பாட்டி 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 பேசிட்டே இருந்தா, அப்படியே அசந்து தூங்கிட்டா. ஓ அப்படியா? பரவாயில்ல, இந்த அளவுக்கு விவரம் சொன்னதே ரொம்ப சந்தோஷம். எழுந்ததும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டு வைங்கோ. அவசியம் கேட்டு சொல்றேன். அப்போ நாங்கள் வரோம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம். என்னண்ணா இது? நீங்கள் பாட்டுக்கு ஹாயாக ஊஞ்சல் ஆடின்னு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேள். அவள்லாம் வந்துட போறா. சட்டுன்னு ஒரு சட்டையை மாட்டிக்கோங்க. இவா கௌரி, சார் தான் இவா ஹஸ்பண்ட் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணன் கூப்பிடுவோம். இவர் சேதுராமன். நமஸ்காரம். சேதுமாமான்னு கூப்பிடுவோம். வி ஆர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஆனால் இவளுக்கு பூர்வீகம் பாலூர் தான் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஏன்னா இவா தாத்தா காலத்திலே தே லெஃப்ட் த பிளேஸ். நான் பிறந்ததுலேருந்தே ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கேன். என்னுடைய அப்பா சிவராமன், அவருடைய அப்பா ஜெயராமன், அதாவது என்னுடைய தாத்தா. அதுக்கு முந்தின ஜென்ரேஷனை தான் நான் தேடின்னு இருக்கேன். ஓஹோ. என்னுடைய தாத்தாவோட அப்பா, அதாவது என்னுடைய கொள்ளு தாத்தா சந்தானராமன், அவரோட அப்பா சோமசேகர கணபாடிகள். தேவலியே, 5 தலைமுறை வரை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கியே. எனக்கு அவ்வளோலாம் தெரியாதும்மா. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? என் பாட்டி பேர் அவையும், தாத்தா சேஷு, அவ்வளோதாம்மா தெரியும். இவளுக்கு இவ பாட்டியோட பேர் வச்சிருக்கா அவையம்னு. ஆனா கூப்பிடுறது சீதா. அது எங்க பாட்டியோட பேரு. உங்க பாட்டி பேர் அவையமா? ஏன், அவையும் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னுடைய கொள்ளு தாத்தா சந்தானராமனோட அக்கா பேரும் அவையும் தான். அப்படி பார்த்தா நீங்களும் நானும் உறவுக்காராலாயிரும். நீங்க முடிஞ்சா உங்க கொள்ளு தாத்தா பேர் என்னன்னு கண்டுபிடியுங்களே. நான் யார்கிட்டமா போய் கேட்கறது? கல்கட்டாக்கு போனதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ் எல்லாமே விட்டு போச்சு. என் புள்ள ரமேஷ் கல்கட்டா விட்டு வரவே மாட்டேங்கிறான். கல்கட்டால அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஹீஸ் அ லீடிங் லாயர். பார் கவுன்சில் அவனை தெரியாதவளே கிடையாது. சோ நைஸ். அவனுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துன்னு இருக்கோம். நிறைய இடத்துல ஜாதகத்தை கொடுத்துருக்கோம். வயசு 32 ஆறுது. உங்களுக்கு தெரிஞ்சவன் இருந்தா சொல்லுங்களேன். ஷூர். இதான் அவன் ஃபோட்டோ. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. His face is so familiar to me. ரமேஷ் நான் சொன்னேன். சரிம்மா, அந்த சேதுராமனை பார்க்க போடியே, அதை பற்றி ஒன்றுமே சொல்லியே. அங்கே ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்துட்டு இருந்தது. என்ன ஆச்சரியம்? அவன் அண்ணன் நம்மளுக்கு தெரிஞ்சவாளா? தெரிஞ்சவா மட்டும் இல்லை, நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரா. சொந்தக்காரளா? என்னம்மா சொல்கிற? நான் பார்க்க போனது என்னவோ மிஸ்டர் சேதுராமனை தான். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவரோட ஒய்ஃப் அவையும் நம்ம ரிலேட்டிவ்னு. ஆமாப்பா, அந்த அவையத்தோட தாத்தா பாட்டி பேரு சேஷு அவையம். அவையம் சேஷுவா? அதேதான்ப்பா. அவையும் சேஷன் சொன்னதும் எப்படி நீங்க ஆச்சரியப்படுறீங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. நிச்சயம் அவ நம்ம உறவுக்காராலா தான் இருக்கணும். ஏன்னா அவளோட பூர்வீகமும் பாலூர் தான். அவளோட பூர்வீகமும் பாலூரா? ஆமா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. சரிம்மா, அவளை பார்க்கறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணு. அப்பா, எனக்கு தெரியும்பா நீங்க இதை தான் சொல்வேல்னு. அதான் உங்களையும் அழிச்சுட்டு மறுபடியும் அவளை வந்து பார்க்கறேன்னு சொல்லியிருக்கேன். வாங்க 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 வாங்க. உங்களை பற்றி அப்பா கிட்ட சொன்னேன். அவரே உங்களை பார்க்க வரதா இருந்தார். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டேல். இல்லைம்மா,
நீ அவ்வளோ விரிவாக சொன்னதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை உடனே பார்க்கணுன்னு தோணித்து. அப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ கல்கட்டாலே இருந்ததால இவ பாட்டி பேர் அவயம்னு மட்டும்தான் தெரியுமா, வேற எந்த டீட்டெயில்ஸும் தெரியாதான். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? நம்ம 2 பேருடைய கொள்ளு தாத்தா சோமசேகர கணபாடிகள், என்னோட தாத்தா சந்தானராமன், என்னுடைய பாட்டி பேர் அம்புஜம். அதே மாதிரி உங்க பாட்டி அவயம், தாத்தா சேஷு. எங்க அப்பாவோட கொள்ளு தாத்தா, அதாவது என்னோட எள்ளு தாத்தா சோமசேகர கணபாடிகள் தன்னோட குடும்பத்துல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் ஒரு படம் கொடுப்பாராம். அது ஒரு விசேஷமான கோதண்ட ராமர். அந்த படத்துல ஹனுமன் நின்னுட்டு இருப்பாராம். அண்டு ராமரோட வலது கையில மிளகளவுக்கு ஒரு மச்சம் இருக்குமா. மிளகளவுக்கு ஒரு மச்சமா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் உங்க ஆத்துல இருக்கா? ஆமாம்மா, ஆமா, அதே மாதிரி ஒரு படம் எங்க ஆத்துலயும் இருக்கு. எங்ககிட்டயும் அதே மாதிரி மச்சம் உள்ள ராமர் படம் இருக்கு. இதுலேருந்து ஐ எம் ஷூர் நாம நிச்சயமா உறவுக்காராதான். ஒரு ராமர் படத்தை வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் பிரிஞ்சு வேற வேற ஊருக்கு போயிருக்கணும். அந்த வேற தான் கண்டுபிடிக்க இப்போ நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததான் நானும் என்னோட பூர்வீகத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஃபேமிலி ட்ரீயை கிரியேட் பண்ணிடுறேன். இந்த குடும்பத்திலேருந்து ஆரம்பிச்சு மற்றவாளுக்கும் தெரிய வந்து இது ஒரு இயக்கம் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகணும். மறுபடியும் அந்த பழைய அக்ரகாரத்து வாழ்க்கையை நாம வாழ்ந்து காட்டுவோம்.